நமது கன்னிராசி அன்பர்களுக்கு இனிய கிறிஸ்துமஸ் காலை வணக்கம். மை ஹார்ட்லி விஷஸ் டு ஆல் கிறிஸ்துமஸ் செலிப்ரேட்டர்ஸ். இங்கு நமது கன்னி டுடே ராசி பலன் சேனல் மூலமாக நமது கன்னிராசி அன்பர்களின் கோச்சார நிலை, தொழில் நிலை, கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு நிலை, காதல் மற்றும் திருமண நிலை, மூத்த குடிமக்கள் நிலை போன்றவற்றை கண்டு வருகிறோம். நமது சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தி சப்போர்ட் செய்யுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் இதை பிடித்திருந்தால் ஷேர் செய்யுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செய்யுங்கள். வாருங்கள் இன்றைய ராசி பலனுக்கு செல்வோம். இன்றைய தினம் 25/12/2021 சனிக்கிழமை. தமிழ் வருடத்தில் இது பிளவ வருடம், மார்கழி மாதம், 10ஆம் நாள். சூரிய உதயம் காலை 6:25. நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரை. மாலை 4:45 முதல் 5:45 வரை. கௌரி நல்ல நேரம் நண்பகல் 12:15 முதல் 1:15 வரை. இரவு 9:30 முதல் 10:30 வரை. ராகு காலம் காலை 9 மணி முதல் 10:30 வரை. குளிகை காலம் காலை 6 மணி முதல் 7:30 வரை. யமகண்டம் பிற்பகல் 1:30 முதல் 3 மணி வரை. திதி இன்று மாலை 4:43 வரை சஷ்டி, பின்பு சப்தமி. நட்சத்திரம் இன்று அதிகாலை 1:47 வரை மகம், பின்பு பூரம். சந்திராஷ்டமம் திருவோணம் மற்றும் அவிட்டம் நட்சத்திரங்கள். சூலம் கிழக்கு. பரிகாரம் தயிர். இன்றைய கிரக நிலைகள்: ரிஷபத்தில் ராகு, சிம்மத்தில் சந்திரன், விருச்சிகத்தில் கேது மற்றும் செவ்வாய், தனுசில் சூரியன் மற்றும் புதன், மகரத்தில் சனி மற்றும் சுக்கிரன், கும்பத்தில் குரு. கிறிஸ்துமஸ் தினமான இன்று நமது கன்னிராசி அன்பர்களுக்கு என்னென்ன நன்மைகள் நடைபெறும் வாருங்கள் பார்ப்போம். ராசிக்கு 4ஆம் இடத்தில் சூரியனோடு புதன் இணைந்து காணப்படுகிறார். மேலும் இன்றைய தினம் ராசிக்கு 5ஆம் இடத்தில் சனியுடன் சுக்கிர பகவான் இணைந்து காணப்படுகிறார். இந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது கன்னிராசி அன்பர்களுக்கு மிகவும் ஒரு நல்ல இனிமையான மகிழ்ச்சியான நாளாக அமைய பெறுவீர்கள். நீண்ட நாளாக இருந்த சில பிரச்சனைகள் இப்பொழுது மீண்டும் தலை தூக்க வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. அதன் மூலமாக மகிழ்ச்சி குறைய வாய்ப்புகள் உள்ளதால் நீங்கள் எந்த ஒரு பிரச்சனைகளிடம் பகிர்ந்து கொண்டு உங்களது வாழ்க்கை துணையுடன் பகிர்ந்து கொள்வது உங்களுக்கு மிகவும் நல்ல பலனை தரும். மேலும் இன்றைய தினம் நீங்கள் உங்களது வாழ்க்கை துணையுடன் உட்கார்ந்து அமர்ந்து பேசுவதன் மூலமாக இன்றைய தினம் உங்களது வாழ்க்கை துணையுடன் நேரத்தை செலவழிப்பதன் மூலமாக உங்களது பிரச்சனைகளை பாதியாக குறைத்துக் கொள்ள முடியும் என்பதை மறவாதீர்கள். இன்றைய தினம் நீங்கள் உங்களது மகிழ்ச்சியை உங்களது இல்வாழ்க்கை துணையுடன் வெளிப்படுத்தும் பொழுது அதனுடைய வைப்ரேஷன் இன்றைய தினம் உங்களது குழந்தைகளுக்கும் தொற்றுக்கொள்ளும். எனவே இன்றைய தினம் மகிழ்ந்து பேசி கூடி குழாவி ஒற்றுமையாக இருக்க வேண்டிய நாளாக அமைந்துள்ளது. இன்றைய தினம் நீங்கள் பணம் சம்பாதிக்க அதிக வாய்ப்புகள் உள்ளது. இன்றைய தினம் உங்களுக்கு தொழில் மிகச் சிறப்பாக அமையும். தொழிலில் நீங்கள் புதிய முதலீடுகளை மேற்கொள்ளக்கூடிய ஒரு நல்ல தருணமாக இப்பொழுது அமைந்துள்ளது. இது தவிர இன்றைய தினம் விலை உயர்ந்த பொருட்களான ஆடை ஆபரணங்களை வாங்கக்கூடிய யோகமும் இப்பொழுது உங்களுக்கு உண்டு. அல்லது வீடு, மனை, நிலம் போன்ற அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான சிறந்த தருணமாக இப்பொழுது உங்களுக்கு அமைந்துள்ளது. இன்றைய காலகட்டம் உங்களுக்கு விலை உயர்ந்த பொருட்கள், அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கு சிறந்த ஒரு நல்ல தருணமாக உள்ளதால் உங்களது தொழில் வளர்ச்சியும் கூடவே சிறப்பாகவே அமைவதால் உங்களுக்கு இன்றைய தினம் மகிழ்ச்சியான ஒரு நல்ல கிரக சூழ்நிலை அமைந்துள்ள ஒரு அமைப்புகள் இப்பொழுது உங்களுக்கு தென்படுகிறது. இன்றைய தினம் நீங்கள் உங்களது வேலை தேடிக் கொண்டிருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கான வேலையை நீங்கள் இன்றைய தினம் கண்டறிய முடியும். நீங்கள் நீண்ட நாட்களாக வேலை தேடிக் கொண்டிருந்தாலும் இப்பொழுது உங்களுக்கு மனதிற்கு பிடித்த நல்ல வேலை அமையக்கூடிய யோகமான தருணம் இது. உங்களது நண்பர்கள் இன்றைய தினம் உங்களுக்கு உறுதுணையாக இருந்து உங்களுக்கு நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுக்க வேண்டிய ஒரு நல்ல சூழ்நிலையில் இருப்பார்கள். இதனால் இன்றைய தினம் உங்களுக்கு அறிவு தாகத்திற்கு தீனி கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக அமைய பெறுவீர்கள். இன்றைய தினம் நீங்கள் தனிமையில் இருக்கும் பொழுது விசேஷமான ஒரு சிலரை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. குறிப்பாக இன்றைய தினம் காதல் வயப்பட வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. இருந்தாலும் இன்றைய தினம் நீங்கள் உங்களது விஷயங்களை தெரிவிப்பதற்கு முன்பால் அவர்களை பற்றிய நன்ற ஒரு அறிமுகம் மற்றும் நல்ல ஒரு புரிதல் ஏற்படக்கூடியது மிக அவசியம். யாரையும் எந்தவித புரிதலும் இல்லாமல் இன்றைய தினம் அப்ரோச் செய்வது உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்திவிடும் என்பதை மறவாதீர்கள். எனவே இன்றைய தினம் நீங்கள் அதை மட்டும் தவிர்த்து விடுவது நல்லது. இன்றைய தினம் நீங்கள் உங்களுக்கான நேரத்தை தனியாக ஒதுக்கி அதற்கான வேலைகளை நீங்கள் ஈடுபடுங்கள். இன்றைய தினம் உங்களுக்கான வேலையில் நீங்கள் உங்களது ஒரு ஆளுமையை நீங்கள் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலையை இதன் மூலமாக அமைப்பெறுவீர்கள். எனவே இன்றைய தினம் உங்களுக்கான நேரத்தை ஒதுக்குங்கள். உங்கள் சுற்றியுள்ளவர்களுக்காக கலந்து பேசுவதற்காக நேரத்தை ஒதுக்குங்கள். இன்றைய தினம் நீங்கள் மனதிற்கு இதமான ஒரு நல்ல அன்பை உங்களது வாழ்க்கை துணையிடமிருந்து பெற முடியும் என்பதை மறவாதீர்கள். இன்றைய தினம் நீங்கள் உங்களுக்கு மனதிற்கு பிடித்த இசையை கேட்பது,
மற்றும் இன்றைய தினம் உங்களுக்கு மனதிற்கு பிடித்த தேநீர் பானங்களை அருந்துவது உங்களை புத்துணர்ச்சியுடன் வைத்திருக்க உதவிகரமாக இருக்கும். இன்றைய தினத்தை மேலும் சிறப்பானதாக மாற்ற நீங்கள் அணிய வேண்டிய அல்லது பயன்படுத்த வேண்டிய உங்களின் அதிர்ஷ்ட நிறம் பிளாக். மேலும் இன்றைய தினத்திற்கான உங்களது அதிர்ஷ்ட எண் 8. இன்றைய தினம் உங்களது அலுவலகத்தில் உயரதிகாரிகளின் ஒத்துழைப்புகளும் உங்களது சக ஊழியர்களின் ஒத்துழைப்புகளும் கிடைக்கப்பெறுவதால் உங்களுக்கு மனமகிழ்ச்சிகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக அமையும். எந்த ஒரு பிரச்சனைகளையும் நீங்கள் அமர்ந்து பேசி தீர்த்துவதன் மூலமாக அந்த பிரச்சனைகளை நீங்கள் இன்றைய தினம் சமாளிக்க முடியும். உங்களது உறவினர்கள் வழியில் உங்களுக்கு ஆதரவுகள் சற்று குறைவாகவே இருக்கும். ஆனாலும் உங்களது அலுவலகத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு உதவிகரமான சூழ்நிலை நிலவுகிறது. இன்றைய தினம் நீங்கள் இடத்தை மாற்றக்கூடிய ஒரு சிந்தனை மேலோங்கி காணக்கூடிய நாளாக அமைய பெறுவீர்கள். வீடு மாற்றுவது அல்லது சில அலுவலக விஷயங்களில் இடத்தை மாற்றுவது குறித்த சிந்தனைகள் இன்றைய தினம் உங்களுக்கு அதிகரித்து காணப்படும். இன்றைய தினம் உங்களுக்கு செலவுகளும் சற்று அதிகரிக்கலாம். இருந்தாலும் இன்றைய தினம் நீங்கள் மகிழ்ச்சியுடன் செலவு செய்வீர்கள். உங்களுக்கான வருமானங்களுக்கு குறை இருக்காது. தொழில் மிகச்சிறப்பாகவே அமையும். உங்களது உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உடல் ஆரோக்கியம் மிகச்சிறப்பாக அமையும். குடும்பத்தில் அமைதி ஒற்றுமை நிலவக்கூடிய சிறப்பான ஒரு தருணமாக இன்றைய தினம் அமையப்பெறுகிறது. நமது கன்னிராசி அன்பர்களின் நட்சத்திர ரீதியான பலன்களை இப்போது காணலாம். அதற்கு முன்பாக நமது கன்னி டுடே ராசி பலன் சேனலை இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவில்லை என்றால் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டன் அழுத்தி ஆல் மீது அழுத்தி நமக்கு சப்போர்ட் செய்யுங்கள். இன்றைய தினம் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு நண்பர்களின் ஆதரவுகளும் ஒத்துழைப்புகளும் கிடைக்கக்கூடிய சிறந்த தருணமாக அமையப்பெறுவீர்கள். உங்களது உறவினர்களின் ஒத்துழைப்பு கிடைக்காமல் போனாலும் உங்களது நண்பர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருந்து ஒரு ஊன்றுகோலாக இருந்து உங்களுக்கு உதவி செய்வார்கள். இன்றைய தினம் ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வியாபாரம் சம்பந்தமான புதிய நபர்களின் அறிமுகங்கள் கிடைக்கப்பெறுவதால் அதன் மூலமாக உங்களுக்கு மிகச்சிறந்த நல்ல நன்மைகள் நடைபெறும். எனவே வியாபாரத்தில் புதிய நபர்கள் அறிமுகங்களை கிடைத்தால் கண்டிப்பாக அதை ஒதுக்கி விடாதீர்கள். கண்டிப்பாக ஒரு புதிய நபர்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல ஒரு அனுகூலமான ஒரு சாதகமான சூழ்நிலை இப்பொழுது உங்களுக்கு அமைந்துள்ளது. எனவே நீங்கள் அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் மனதில் புதிய ஆசைகளும் கற்பனைகளும் உண்டாகக்கூடிய ஒரு நாளாக அமைய பெறுவீர்கள். இன்றைய தினம் உங்களுக்கு வரவுகளுக்கு ஏற்ப செலவுகளும் அதிகரிக்கும். ஆனாலும் அதில் பலவற்றை நீங்கள் செலவு செய்வது உங்களுக்கு மகிழ்ச்சியான செலவாக சுப செலவாக அமையும். இன்றைய தினம் உங்களது குழந்தைகளின் எண்ணங்களை நீங்களாகவே அறிந்து கொண்டு அதற்கேற்ப செயல்பட்டு உங்களது குழந்தைகளை மகிழ்விக்கக்கூடிய ஒரு சிறப்பான தருணத்தை இன்றைய தினம் நீங்கள் பெறுவீர்கள். இன்றைய தினம் நீங்கள் சற்று பொறுமையுடன் நிதானத்துடன் கலந்து பேசி முடிவெடுக்கும் பொழுது இன்றைய தினம் நீங்கள் செய்யும் காரியங்களில் நல்ல ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலையை நீங்கள் அமைத்துக் கொள்ள முடியும். இன்றைய தினத்திற்கான நமது கன்னிராசி அன்பர்கள் முக்கியமாக செய்ய வேண்டிய விஷயங்கள் மற்றும் இன்றைய தினத்திற்கான அதிர்ஷ்ட எண் அதிர்ஷ்ட நிறத்தை நான் வீடியோவின் இடையில் கூறியிருக்கிறேன். ஒருவேளை நீங்கள் ஸ்கிப் செய்து பார்த்திருக்கலாம். அப்படி ஸ்கிப் செய்து நீங்கள் தாவி பார்த்திருந்தால் கண்டிப்பாக அந்த விஷயங்களை நீங்கள் மிஸ் செய்திருக்க வாய்ப்புகள் உண்டு. மீண்டும் முழுமையாக நமது வீடியோவை பார்த்து அதை தெரிந்து கொள்ள முடியும். நன்றி நண்பர்களே. நமது வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் அதை ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக அவங்களோட ராசி பலன்களும் அவங்க பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். இந்த வீடியோவை பற்றி உங்களுடைய கமெண்ட்களை நீங்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மீண்டும் நாளை காலை புதிய ராசி பலன் நிகழ்ச்சியில் உங்களை நாளை காலை சந்திக்கிறேன். மறக்காமல் நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹாவ் அ வண்டர்ஃபுல் டே.